அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும் என மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க பணமுடன். நிறைய கோயில்களை பற்றி தொடர்ந்து விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ கொடுக்கக்கூடிய கோயில் மிக உன்னதமான ஒரு கோயில். இது அனைவரும் கண்டிப்பாக போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அடுத்த முறை போகும்போது நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி போங்க. நல் மாற்றங்களும் நல்ல அதிர்வலைகளும் உங்கள் வாழ்வில் ஏற்படும். ஆறுபடை வீட்டான் நமக்கு என்றும் ஆறுதலை தரக்கூடிய முருகனின் ஆறுபடை வீட்டில் ஒரு வீடான திருச்செந்தூரை பற்றிய பதிவு தான் இந்த பதிவு. திருச்செந்தூர் என்பதே ஒரு குருவன் தலம். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் தான் குலதெய்வமே. அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குவதற்கு செல்லும் பொழுது நீங்கள் முடிந்தளவுக்கு மாலை நேரத்தில் அங்கே போய் சேர்ற மாதிரி போயிருங்க. போயிட்டு முதல்ல கடலில் குளிச்சுட்டு நாளி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதற்கப்புறம் கோயிலுக்குள்ளே போங்க. கோயிலுக்குள்ளே போய் முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வெளியே வருவீங்கள. வெளியே வரும்போது கருவறை தாண்டி வரும்போது லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு வழி இருக்கும். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தெரியும். பஞ்சலிங்கம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க வழி நடத்துவாங்க. ஒன்று காலை நேரத்துலையோ அல்லது இரவு நேரத்தில் இங்கே விடுவாங்க. ஒரு 5 rupees 10 rupees மட்டும் சார்ஜ் பண்ணிவிட்டு விடுவாங்க. அது என்ன ஆகும்னா, நீங்கள் கோயிலில் கர்ப்பகிரகத்தில் முருகனை பார்த்தீங்களா, அந்த முருகனை சுற்றியே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். அந்த குகையை சுற்றி வந்து பின்னாடி உட்காருவோம். அந்த உட்கார இடத்துல பஞ்சலிங்கம் இருக்குது. இந்த பஞ்சலிங்கம் தான் திருச்செந்தூர் முருகனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே வச்சு அகர்ஷணப்படுத்தின இடம். அந்த இடத்துல நீங்கள் போய் உட்கார்ந்து தியானம் செய்து பாருங்கள். அங்கே கருவறையில் இருக்கக்கூடிய அத்தனை அதிர்வலைகளும் அத்தனை மந்திரங்களும் நம்ம மனதில் போய் நம்ம மனசையே ரொம்ப லேசாகும். ஸோ பஞ்சலிங்க தரிசனத்தை அங்கே நீங்கள் பண்ண முடியும். அதை பண்ணிவிட்டு அப்படியே கோயில்கிட்ட வெளியே வந்தீங்கன்னா அங்கே அந்த பிரசாதம்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பன்னீர் இலைன்னு ஒரு இலை கேளுங்க. ஐயா மூலிகை இலை தாங்க, திருநீர் இலை தாங்க அப்படின்னா பன்னீர் இலை தருவாங்க. இது பைசா இல்லை, பட் இருந்தால் தருவாங்க. ஒன்று அங்கே அல்லது ஆஃபீஸில் போய் கேளுங்க, அவங்க தருவாங்க. இந்த பன்னீர் இலை தான் திருச்செந்தூர் முருகன் பிரசாதமாக கொடுக்குறாங்க. பல்வேறு நோய்களுக்கு வெறும் வயிற்றில் சாப்பிடுவதன் மூலமாக தீர்வுகள் கிடைக்கக்கூடியது இந்த பன்னீர் இலை. பன்னீர் இலை, அந்த இலையில் 12 கோடு இருக்கும். அதனால தான் பன்னீர் இலைனாங்க. இது பன்னீர் இலை, பன்னீர் இலை. அது பன்னீர் கரங்கண்ட முருகனுக்கு வச்சு கொடுக்கக்கூடிய இலை. ஆதிசங்கரருக்கே அவர் உடம்புல இருக்கக்கூடிய நோயை தீர்த்த இலை இந்த பன்னீர் இலை என்பது முக்கிய குறிப்பு. கோயிலை விட்டு வெளியே வந்தோடனே லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா வள்ளி குகை இருக்கும். வள்ளி குகையில் போய் தரிசனம் பார்த்துட்டு வள்ளி குகைக்கு கர்ப்பகிரகத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா மறுபடியும் உள்ள ஒரு சின்ன குகை இருக்கும். அதற்குள்ளே போனால் ஒரு சின்ன சிவலிங்கத்தை வச்சு வழிபடுவாங்க. அங்கே லிங்கத்தில் வழிபடுவது ஒரு சிறப்பு. குகைக்குள்ள குகை ரொம்ப குமிஞ்சு தான் போகணும், நிமிர்ந்து கூட போக முடியாது. ஸோ அங்கே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா கோயிலோட ரைட் சைடில் கடற்கரை ஓரத்துலேயே நடந்து போனீங்கன்னா முதல்ல இந்த கோயிலை உருவாக்கின 3 பேரோட சமாதி இருக்கும். அதற்கு அப்புறம் மிக முக்கியமான 3 ஜீவ சமாதி இருக்கும். அதில் ஒருத்தவங்களோடது பெண் ஜீவ சமாதி, அப்புறம் சங்கரரோட ஜீவ சமாதி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஐயான்னு சொல்லக்கூடியவரோட வைகுண்ட ஐயான்னு சொல்லக்கூடியவரோட கோயிலும் இருக்கும் அது பக்கத்தில். அந்த இடம் எல்லாமே மிக முக்கியமான இடம். இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் மாலை நேரத்திலேயே பார்த்துட்டு இரவு கோயிலோட மண்டபத்தில் தான் உறங்கணும். கோயில் மண்டபத்தில் நீங்கள் உறங்கும் பொழுது இரவு நேரத்திலும் காலை விடியல் நேரத்திலும் அங்கே வரக்கூடிய அதிர்வலைகள் நம் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்பது உண்மை. பல முறை நானும் அந்த மண்டபத்தில் படுத்திருக்கேன். பல்வேறு அதிசயத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பல விசித்திரமான ஆச்சரியமான ஆசீர்வதிக்கப்பட்ட காட்சிகளும் கூட கிடைக்கக்கூடிய இடம் நீங்கள் மண்டபத்தில் உறங்கும் பொழுது தான். பிறகு காலையில் எந்திரிச்சிட்டு மறுபடியும் கடலில் குளிச்சுட்டு நாளி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு மறுபடியும் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பி வரலாம். இப்படி நீங்கள் தரிசனம் பண்ணால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய முழு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற முடியும். அந்த அதிர்வலைகளையும் பெற முடியும். திருச்செந்தூர் முருகன் கோயிலை பற்றி பல்வேறு ரகசியங்கள் இருக்குது. இது நம்ம மட்டும் இல்லை, பிரெஞ்சு குடியரசே இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த திருச்செந்தூர் முருகனே ஒரு சித்தரோட அகர்ஷண முறையில் தான் இருக்குது. அது யார் அப்படிங்கிறத நான் விரைவில் சொல்கிறேன். ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நான் சொன்ன வழிமுறையில் போங்க, போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை கும்பிடுவதன் மூலமாக
தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு, குலதெய்வம் வழிபாடு செய்யாதவர்களுக்கு திருச்செந்தூர் முருகனின் வழிபாடு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் என்பதையும் இங்கு நான் பதிவு செய்து கொள்கின்றேன். மறவாமல் திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் நல்லபடியாக அமையும். அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதன் மூலமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்த செல்வத்தையும் நலத்தையும் ஆன்மீகத்தையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். வாழ்க வளர்க. நன்றிகள் கோடி.